உறவுகளுக்கு அன்பு வணக்கம். தமிழ் சினிமாவில் நின்று இருக்கின்ற இளம் வயது பின்னணி பாடகர்களில் அதிகமானோர் விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலமாக இசை உலகத்திற்கு அறிமுகமானவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். உதாரணமாக சில பெயர்களை குறிப்பிட்டு கூறுகின்றேன். நிகில் மேத்யூ, திவாகர், சத்யபிரகாஷ், ஸ்ரீகாந்த், செந்தில் கணேஷ், பிரியங்கா, ஸ்ரீனிஷா, தீப்தி சுரேஷ், ரக்ஷிதா என இவர்களுடைய இந்த பெயர் விவரத்தை வாசித்துக் கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு தமிழ் சினிமாவில் இன்று கால்பதித்திருக்கின்ற பின்னணி பாடகர்களாக இந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கர் அறிமுகப்படுத்திய பாடகர்கள் தான் அதிகமான மேடைகளை ஆள்பவர்களாக இருக்கின்றார்கள். ஸோ இந்த அளவு சக்சஸ்ஃபுல்லாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி 2022, 23, 24 இந்த ஒரு வருட காலமானது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சத்திய சோதனை காலமாக அமைந்தது என்று இசை ரசிகர்கள் கூறுகின்றார்கள். அந்த ஒரு சோதனை காலத்தினை தாண்டி இந்த 2025ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற சூப்பர் சிங்கர் சீசன் 11 ஆனது இந்த விஜய் டிவி இழந்த இடத்தை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ளுமா என்று இசை ரசிகர்களின் மனதில் ஒரு கேள்வி எழுந்துள்ளது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சீசன் 11இல் அறிமுகமாயிருக்கின்ற போட்டியாளர்கள் அனைவருமே அதீத திறமைசாலிகளாக இருக்கின்றார்கள். ஸோ இந்த ஒரு சீசன் 11 சூப்பர் சிங்கர் 11ம் மறுபக்கம் இவர்களுடைய போட்டி நிகழ்ச்சியான சரிகமபா சீசன் 5ம் நிச்சயமாக இசை ரசிகர்களுக்கு இம்முறை விருந்தாகத்தான் போகின்றது. விவரங்களை சந்தோஷமாக பேசலாம். இது உங்கள் சந்திரன் ரிவ்யூஸ். நான் உங்கள் சந்திரன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி. சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள், என்னுடைய காணொளிகள் உங்களை கவர்ந்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கொள்ளவும். தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். ஓகே, தமிழகத்தின் தங்க குரலுக்கான தேடலாக 2006ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி ஒரு தசாப்தத்தை கடந்து பயணித்துக் கொண்டிருப்பதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாவில் இன்று இருக்கின்ற முக்கிய இசையமைப்பாளர்களான ஏஆர் ரஹ்மான், ஜி வி பிரகாஷ் குமார், வித்யாசாகர், யுவன் சங்கர் ராஜா, ஹரிஷ் ஜெயராஜ் இசை நிகழ்ச்சிகளிலே, அதாவது நேரடி இசை நிகழ்ச்சிகளிலே முக்கிய பங்காற்றுபவர்களாக இருக்கின்றவர்கள் இந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மூலமாக இசை உலகத்திற்கு அறிமுகமான பாடகர்கள் தான். இவ்வாறு ஒரு சக்சஸ்ஃபுல் நிகழ்ச்சியாக அல்லது ரியாலிட்டி ஷோ வரிசையிலே முடிசூடா மன்னனாக திகழ்ந்து வந்த இந்த விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி 2022, 23, 24 காலங்களிலே கொஞ்சம் ஒரு பின்னடைவை சந்தித்தது. ஒரு சத்திய சோதனை காலமாக இந்த நிகழ்ச்சிக்கு இந்த காலகட்டம் அமைந்தது என்று தான் இசை ரசிகர்கள் இப்பொழுதும் கூறுகின்றார்கள். அதாவது மிக மிக சக்சஸ்ஃபுல்லாக நடந்து முடிந்த ஒரு சீசன் என்று சொன்னால் இறுதியாக சீசன் 8 ஸ்ரீதர் சேனா டைட்டில் வின்னராக தெரிவு செய்யப்பட்ட அந்த சீசன். அதிலும் கூட பல விமர்சனங்களுக்கு மத்தியில் தான் அந்த நிகழ்ச்சியும் நடந்து முடிந்திருந்தது. ஸோ சீசன் 9 ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த விஜய் டிவியின் ப்ரொடக்ஷன் டீம் சற்றும் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. மறுபக்கம் இவர்களது இன்னொரு தமிழ் சேனலான, அதாவது இவர்களுடைய நிகழ்ச்சிகளை போன்றே நிகழ்ச்சிகளை வழங்குகின்ற ஜி தமிழ் நிகழ்ச்சிகள் நடந்து வந்த சரிகமபா சீசன் 1ஆக இருக்கட்டும், சீசன் 2ஆக இருக்கட்டும், பெரிதாக மக்கள் மத்தியிலே ஒரு பிரபல்யம் பெற்ற நிகழ்ச்சியாக இருக்கவில்லை. அதற்கு சிறந்த உதாரணம் தான் அண்மையில் முத்தமலை பாடலை பாடிய வர்ஷா. வர்ஷா ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சிங்கர். ஆனால் வர்ஷாவை தமிழ் சினிமா கூட அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. காரணம், அந்த நிகழ்ச்சி அந்த அளவிற்கு ஒரு ஃபேமஸான நிகழ்ச்சியாக இருக்கவில்லை. ஆனால் 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சரிகமபாவின் சீசன் 3 ஆனது உண்மையிலேயே இந்த சரிகமபா டீம் எங்கிருந்து இந்த திறமைசாலிகளை அடையாளம் கண்டு கொண்டார்கள் என எங்களால் ஊகித்து பார்க்க கூட முடியாது இருந்தது. ஏனென்று சொன்னால், தெரிவு செய்யப்பட்ட 23 பேருமே சிறந்த திறமைசாலிகள். அதிலும் அந்த லாஸ்ட் 12 கண்டஸ்டன்ஸ் 12 பேருமே உண்மையிலே 12 பேருமே ஃபைனல் மேடையிலே பாடக்கூடிய அளவு திறமைசாலிகளாக இருந்தார்கள். உதாரணமாக சில பேர்களை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். புருஷோத்மன், ஜீவன், அக்ஷயா, லக்ஷனா, ராகவர்ஷினி, நாகார்ஜுனா, ஜேசன், ஷியாமலா, கோபாலகிருஷ்ணன், தினேஷ் பாண்டி, மாதுலானி என அந்த வரிசையை, அந்த போட்டியாளர்கள் அனைவருமே
மக்கள் மனதினை கொள்ளை கொண்ட மக்கள் மனதிற்கு நெருக்கமான பல பாடல்களை வழங்கி அந்த நிகழ்ச்சியானது அந்த சீசனிலே ஒரு பெரும் புகழை இந்த ஜி தமிழ் நிகழ்ச்சிக்கு ஈட்டி கொடுத்தது. மறுபக்கம் அடுத்த சீசன் 9 விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியிலே பிரசன்னா, அருணா, பிரியா ஜெயசன் போன்ற சில பூஜா இவர்கள் போன்ற சில போட்டியாளர்கள் தான் திறமைசாலிகளாக மக்கள் அடையாளம் கண்டுகொள்ளார்களே தவிர ஏனையோருடைய திறமை அங்கே சோபிக்கவில்லை. அதனால் நாளுக்கு நாள் ஒவ்வொரு வாரம் சரிகமபாவின் அந்த ஆட்சியானது கை ஓங்கிக் கொண்டே இருந்தது. இதனால் தான் உண்மையிலேயே சூப்பர் நிகழ்ச்சியானது ஒரு பின்னடைவினை சந்தித்தது. அது தொடர்ந்து சரிகமபா லிட்டில் சாம்ஸ்லையும் திவினேஷ், யோகஸ்ரீ, ஹேமித்ரா, ஸ்ரீமதி, மஹத்தி, தியானயன் என பல சின்னஞ்சிறு சிறார்கள், பல அதீத திறமை படைத்த சிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் அடையாளம் காணப்பட்டதால் அந்த சீசனும் அந்த டிஆர்பி என்பது சரிகமபாவிற்கே உரித்தான ஒன்றாக இருந்தது. விஜய் டிவியினால் அந்த டிஆர்பியை நெருங்க கூட முடியவில்லை. இவ்வாறு சரிகமபா சீசன் 5 அட்டகாசமாக ஆரம்பித்திருக்கின்றது. மறுமுனையில் நாங்களும் எதற்கும் சளைத்தவர்கள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பல வித்தியாசங்களோடு இந்த முறை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது சூப்பர் சிங்கர் சீனியர் 11 சீசன். இந்த சீசனிலே நடுவர்களாக அனுராதா ஸ்ரீராம், உன்னிகிருஷ்ணன், தமன், இயக்குனர் மிஸ்கின் ஆகியோர் கலந்து கொள்கின்றார்கள். சிறப்பு நடுவராக சித்ராமா இருக்கின்றார். தொகுப்பாளர்கள் அதே வளமையானவர்கள் தான். ஆனால் 4 ரீஜன்ஸாக பிரிக்கப்பட்டு போட்டியாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த முறை இனம் காணப்பட்டிருக்கின்ற போட்டியாளர்கள் திறமைசாலிகள் தான். நல்ல குரல் வளம், நல்ல இனிமையாக பாடக்கூடிய பாடகர்களாக இருக்கின்றார்கள். சிலருடைய பெயர் விவரங்களை நான் கூறுகின்றேன். சரண், இவர் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய, அதாவது சூப்பர் சிங்கர் 11 அந்த ரசிகர்களின் நாடி துடிப்பாக இருப்பார் என்பது அனைவருமே அடையாளம் கண்ட ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் இந்த சரண் 80s பிடித்த அல்லது 90s பிடித்த இளையராஜாவினுடைய பாடல்களே, முக்கியமாக இளையராஜாவினுடைய அந்த குரல் டைப்பினை, அந்த குரல் வளத்தினை கொண்ட ஒரு பாடகராக இருக்கின்றார். அதனால் இவருக்கு இப்போவே இவருடைய செல்வாக்கு பெருகிவிட்டது. அவரை தொடர்ந்து ஹிருதய், ஃபர்ஹான் நவாஸ், கிரீஷ்மா, அஸ்வினி, ஷாய் வர்ஷனி, மீனாட்சி என இனிமையான பாடல்களை பாடக்கூடிய பல பாடகர்களும், மறுபக்கம் கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்பில் பாடக்கூடியவர்களாக ஏப்ரஹாம், தவசீலி, தர்ஷனா என சில போட்டியாளர்களும், ஃபோக் டைப்பில் பாடக்கூடிய ஒரு சில போட்டியாளர்கள், கானா சிங்கர் ஆக பூமணி என்பவரும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சீசன் 11. ஸோ நிச்சயமாக இந்த சீசன் 11 ஆனது மிக பிரம்மாண்டமாக விஜய் டிவியினால் நடத்தப்படும் என எதிர்பார்க்கலாம். பல சீஃப் கெஸ்ட் இந்த நிகழ்ச்சிக்கு வரத்தான் போகின்றார்கள். பல வித்தியாசமான மாற்றங்களை கொண்டு வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த சீசன் 11 அமைய போகின்றது. ஏனென்று சொன்னால் அந்த விட்ட டிஆர்பியை பிடித்து மக்களை மறுபடி விஜய் டிவியின் பக்கம் இழுத்து வரக்கூடிய ஒரு பொருத்தமான ஒரு சீசனாக இது அமைந்திருக்கின்றது என்பது இப்பொழுதே அவர்கள் செய்கின்ற சில விஷயங்களில் ரசிகர்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் இது இசை ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட்டாகத்தான் இருக்க போகின்றது. ஆனால் சீசன் 5 நான் கூறுகின்றேன், சரிகமபா சீசன் 5 போட்டியாளர்களாக இருக்கின்ற ஸ்ரீஹரியாக இருக்கட்டும், அருண், அறிவழகன், சபேஷன், அருண் ராஜேந்திரன், சுஷாந்திகா, சிவானி இவர்கள் மக்களுடைய மனதிற்கு நெருக்கமான பல பாடல்களை பாடி இப்பொழுதே மக்கள் மனதில் இடம் பிடித்து விட்டார்கள். சோ பொறுத்திருந்து பார்ப்போம். 2 சீசனும் முடியும் வரை யாருடைய புகழ் ஓங்கி நிற்கின்றது? ஜீ தமிழ் தன்னுடைய அந்த டிஆர்பியை தக்க வைத்துக் கொள்ளுமா, அல்லது மீண்டும் முடிசூடா மன்னனாக விஜய் டிவி வலம் வருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்களில் ஒருவன் சந்திரன். நன்றி.